ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பாட் டு பெட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களை எல்லாரையும் ஒரு புது விலாகோட சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி விலாக் வந்து நான் காலையிலேருந்து எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வந்து செடிக்கு தண்ணி ஊற்ற வந்திருக்கேன். ஆனால் 2 நாளைக்கு முன்னால் மழை பெஞ்சதுனால அந்த ஈரப்பதம் அப்படியே இருக்குது. அதனால் நான் வந்து தண்ணி ஊற்றலை. பாருங்கள், நான் வந்து எலித்தொலை அதிகமாக இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? பாருங்கள், காலிஃப்ளவர் செடியை வந்து நல்லா பிச்சு போட்டிருக்கு. கொஞ்சம் மழை பெஞ்சதுனால இப்போ தான் இந்த காலிஃப்ளவர் செடி நல்லா கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிது. பாருங்கள், எப்படி துண்டு துண்டாக பிச்சு போட்டிருக்கு பாருங்கள். காலிஃப்ளவரை மட்டும் வந்து இந்த மாதிரி நல்லா பிச்சு போட்டு போயிடுது. மற்ற செடிக்கு கீழெல்லாம் மண்ணை வந்து நோண்டி வைக்குது. பாருங்கள், இந்த வெண்டைக்காய் செடிக்கு கீழெல்லாம் நல்லா குழியாக பறித்து வச்சுருக்கு பாருங்கள். இப்போ இதை வந்து மண்ணை போட்டு மூடிடலாம், இல்லைன்னா வந்து செடி சரிஞ்சு போயிடும். அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னால் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து வந்துட்டு இருந்த துளசி செடி அப்படியே கீழே இருந்து பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ தான் இது வந்து கீழே இருந்து திரும்ப தளிர் வர ஆரம்பிக்குது. அதே மாதிரி இதில் வந்து பாவக்காய் விதை போட்டிருந்தேன். நான் வராதுன்னு நினச்சேன், ரொம்ப நாள் ஆகுது போட்டு. இது கூட போட்ட விதை, தரையில் போட்ட விதைலாம் நல்லா வளர்ந்துருச்சு. இப்போ அதுவும் வந்து நல்லா முளைச்சி வருது. இப்போது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணி ரொம்ப நாளாக ஆகுது. அதனால் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன். நம்மளோட சேனலில் ப்ரெட் ஆம்லேட் ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்து இது வரைக்கும் அப்லோட் பண்ணலை. ரொம்ப சிம்பிளுங்க. இந்த பவுலில் வந்து முட்டை, அப்புறம் கொஞ்சமாக உப்பு, ஒரு பிஞ்ச் உப்பு, மிளகுத்தூள், பட்டைத்தூள், கொஞ்சம் சர்க்கரை போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ப்ரெட்டை நல்லா டிப் பண்ணிவிட்டு ஒரு தவாவில் பட்டர் போட்டுட்டு அதில் வந்து இந்த ப்ரெட்டை போட்டு நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இவ்வளோ தான் வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். நீங்கள் என்ன பண்ணுங்கள், பட்டர் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி சர்க்கரை வந்து அதிகமாக சேர்க்காதீங்க. இப்போது ஒரு முட்டை போடுறீங்க அப்படின்னா 1லேருந்து 1.5 டீஸ்பூன் மட்டும் சர்க்கரை போட்டுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக போட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. நல்லா 2 பக்கமும் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்றது வர நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டீட்டெயில்டாக ரெசிபி வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வேணால் நம்மளோட சேனலில் இதை தனி வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதுக்கு வந்து கூட நான் வந்து கொண்டக்கடலை இன்றைக்கி அவிச்சிருந்தேன். இதுதான் இன்றைக்கி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் துணி துவைக்கிற வேலை இருந்துச்சு. கையில் வாஷ் பண்ணுற துணி எல்லாத்தையும் வந்து துவைக்கிற வேலை இருந்துச்சு. நான் எப்போவுமே வந்து கொஞ்சம் நல்ல துணிகளை மிஷினில் போட மாட்டேன், கையிலேயே வாஷ் பண்ணிடுவேன். இப்போ அந்த வேலையை முடிச்சிட்டேன். அதை வந்து என்னால் ஷூட் பண்ண முடியலை. இப்போ அதை முடிச்சுட்டு நான் வந்து லஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு, ரசம், அப்புறமா அவரைக்காய் பொரியல். அவரைக்காய் வந்து நான் ஃபுட் ப்ராசஸரில் தான் போட்டு கட் பண்ணுவேன். கட் பண்ணுறதுக்கு முன்னால் அது சைடில் இருக்கிற நார் எல்லாத்தையும் உரித்து இப்போ ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ரைஸ் எப்போவுமே பானையில் தான் வைப்பேன். அதுக்காக தண்ணி ஊற்றி ஒலை கொதிக்க வச்சுட்டேன். சைடில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பருப்பு வைக்கிறதுக்கு பருப்பு, தக்காளி, வெங்காயம், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், பூண்டு போட்டு குக்கரை வந்து மூடி வச்சாச்சு. இப்போ வந்து அவரைக்காவை கட் பண்ணிக்கலாம். பருப்பு ரசம் ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அவரைக்காய் பொரியல் இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ணலை. அதனால் இந்த வீடியோவில் நான் வந்து இந்த ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அவரைக்காய் நான் கட் பண்ணிட்டேன். பாருங்கள், 2 செகண்டில் நல்லா சூப்பராக மெல்லிஸாக கட் பண்ணியாச்சு. இந்த ஃபுட் ப்ராசஸர் இருக்கிறதுனால எனக்கு வந்து வேலை ரொம்ப சிம்பிளாக முடியுது. இப்போ அவரைக்காய் பொரியல் பண்ண ஆரம்பிக்கலாம். கடாயில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுடலாம். போட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வந்து வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காய் வந்து இதில் போட்டுக்கோங்க. அவரைக்காய் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அவரைக்காய் வந்து போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இந்த அவரைக்காய் வேகணும். அதனால் வந்து நம்ம கொஞ்சமாக இதில் தண்ணியை தெளித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் தண்ணி வந்து தெளித்து விட்டுக்கோங்க.
தெளித்து விட்டுட்டு இதை வந்து நல்லா ஒரு தடவை கலந்துட்டு நம்ம இதை வந்து அப்படியே கொஞ்சம் மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டோம் அப்படின்னா அவரைக்காய் வந்து நல்லா வெந்துடும். இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம். இடையில ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த தண்ணி வற்றி ட்ரையாக இருக்குது, அவரைக்காய் வேகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி தெளிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அவரைக்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அந்த தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா வற்றிருச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரை ஆகணும், அந்த அளவுக்கு வேக விட்டுக்கோங்க. இப்போது இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காயில் சீரகம், அப்புறமா ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன், கூடவே ஒரே ஒரு பல் பூண்டு போட்டிருக்கேன், போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தேங்காய் போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் அடுப்பில் வச்சு நீங்கள் வந்து கிண்டிங்கன்னா போதும், ரொம்ப நேரம் வைக்கணும் அப்படின்னு இல்லை. அவ்வளோதான், நம்மளோட அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ லஞ்சுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. மத்தியானம் லஞ்ச் முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரத்னா ஸ்டோருக்கு வந்திருக்கோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு கிஃப்ட் வாங்குகிற வேலை இருந்துச்சு, ஒரு பாத்திரம் கிஃப்ட் வாங்க வேண்டிய இருந்துச்சு. அதனால் நான், என் ஹஸ்பண்ட், என் பையன் 3 பேரும் மட்டும் வந்திருக்கோம். நான் ரத்னா ஸ்டோருக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். பரவாயில்ல, எல்லாமே நல்லா இருக்குது, ப்ரைஸும் வந்து ரீசனபிளாக இருக்குது. எனக்குன்னு பெருசாக நான் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல, சும்மா நம்ம வீட்டுக்கு தேவைப்படுற அந்த குஸ்ர் ஐட்டம் இருக்குது பார்த்திங்களா, கத்தி, அப்புறம் ஸ்பூனு, பென்னு, இந்த மாதிரி ஐட்டங்கள் மட்டும்தான் வாங்கினேன். அதெல்லாம் நான் உங்ககிட்ட காமிக்கல. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த உட்டனில் செஞ்ச டாய்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் நான் எதுவும் வாங்குகிற பிளானில் இல்லை, ஜஸ்ட் பார்க்க மட்டும் செஞ்சேன். நெக்ஸ்ட் டைம் போகும்போது வாங்கினேன் அப்படின்னா அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். கடைக்கு போயிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே க்ரோ பேக்ஸில் மண் நிரப்பி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதில் எல்லாத்துலேயும் செடிகள் எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த செடிகள்லாம் ஏற்கனவே விதை போட்டு நல்லா முளைச்சி வந்த செடிகள். இது வந்து கத்திரிக்காய் செடி, அப்புறம் அவரைக்காய் எல்லாம் வந்து நல்லா முளைச்சிருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து க்ரோ பேக்ஸ்க்கு மாற்றி வச்சிட்ருக்கேன். இந்த செடிகள் வந்து எப்படி வளர்ந்து வருது, இதுக்கு நான் என்னென்ன உரங்கள்லாம் கொடுக்குறேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வந்து இதுக்கப்புறமா வர வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செடி எல்லாத்தையும் வச்சாச்சு. பாவக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய் எல்லாத்தையுமே தனித்தனி க்ரோ பேக்ஸ்க்கு மாற்றி வச்சாச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.